வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இப்போது நாய்களுக்கு அடிபட்டு நிறைய புழு வச்சிருக்கு. அது பார்க்கவே ரொம்ப அருவருப்பாகவும் அது அழுகுன நிலையிலலாம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாய்கள் ஒன்றோட ஒன்று சண்டை போடுறதுனாலையோ இல்லை மனிதர்கள் அதை அடிக்கிறதுனாலையோ அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்படும். சின்னதாக தான் இருக்கும் அந்த காயம். சில நேரங்களில் புண்ணு கூட வரும். அந்த காயம் ஆரம்ப நிலையில் சின்னதாக இருக்கும். அந்த இடத்துல என்னென்னா ஈ உட்காந்துரும். ஈ உட்காந்து அந்த இடத்துல முட்டை போட்டுரும். அந்த முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டை என்ன ஆகும்னா புழுவாக மாறும். புழுவாக மாறி அந்த இடத்த சாப்பிட ஆரம்பிக்கும். அது சாப்பிட ஆரம்பிக்கும்போது எப்படின்னா, இப்போ நம்ம மனிதர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தோலுக்கும் சதைக்குமான இடைவெளி இருக்காது. ஆனால் விலங்குகளுக்கு பறவைகளுக்கெல்லாம் தோலுக்கும் சதைக்கான இடைவெளி இருக்கும். அதை பிரிக்க முடியும். அதை உடல்லேருந்து தோலை தனியாக பிரிக்க முடியும். மனிதர்களுக்கு உடல்லேருந்து தோலை தனியாக பிரிக்க முடியாது. அந்த நாள் என்ன ஆகும்னா, அந்த புழு மாறினோடனே அதுக்கு ஈஸியாக அந்த இடம் கிடைக்கும். வேகமாக அந்த புழுவை அந்த சதையை சாப்பிடும். ஏன்னா புழுக்கான சாப்பாடே அதுதான். அப்போ அந்த சாப்பிட்டு அந்த தோலுக்கும் அதுக்கு இடையில் இருக்கிற அந்த கேப்பில் அதிகமாக சாப்பிட்ரும். இன்னும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நாய்களோட முதுகுலையோ அல்லது வால் பகுதியிலையோ அல்லது காது பகுதியிலையோ மேலே அந்த மாதிரி ஓட்டைகளோ அந்த புண்ணுகளோ இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கால்லையோ அதாவது அந்த நாய் நக்கக்கூடிய இடங்களில் அந்த மாதிரி புழு வச்சு இருக்காது. அதாவது ஈ உட்காந்து முட்டையிடும்போது அது நக்கிடும். அந்த முட்டை புழுவாக மாறாததுக்கு முன்னாடி அதை நக்கி எடுத்துரும். அதனால் அந்த புண்ணு ஆறினோன்னா அது குணமாயிடும். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.